கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, வேதத்தில் ரோமர் 12ஆம் அதிகாரம் மிகவும் எல்லா வசனங்களும் நமக்கு ஒரு ஏற்ற ஒரு மருந்து போல, ஒரு நல்ல ஒரு மருந்து மாதிரி அருமையான வசனம். அதில் மிக முக்கியமானது ஒன்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. எப்படி இருக்க வேண்டும்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சார்ந்து ஜீவிப்பதிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனக்கு உயிர்த்தெழுந்த இயேசு என் போதகராக இருக்கிறார், என் வீட்டின் தலைவராக இருக்கிறார். ஆகையினால அந்த சந்தோஷத்திலே நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன யோசுவாவை போல நாம் அவரிடத்தில் உண்மை உள்ளவர்களாக, அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த உலகம் முழுமையாக இருக்க போகிறதில்லை. ஒரு நாள் இந்த உலகத்தில் ஒரு முடிவு உண்டு. கர்த்தருடைய வருகை வரும், இல்லாவிட்டால் நம்முடைய மரணம் உண்டு. நாம் நம்பிக்கையிலே தளர்ந்து போகாமல் நாம் இருக்க வேண்டும். நாம் அவரை நம்புகிற நம்பிக்கையிலே நாம் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் பவுல் அப்போஸ்தலன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தில் கர்த்தர் மேல் சரியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதற்காக நான் என்ன செய்கிறேன் என்றால், எப்பொழுதும் என் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன் சொல்கிறார். ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நான் பெற்றேன், அவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த இந்த ஜெப ஜீவியம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரித்து ஆண்டவர் சமூகத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும். அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி வேண்டுதல் செய்ய வேண்டும். நம்ம தேசத்திற்கான ஜெபம் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் செய்கிறோம். ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக, எல்லாருக்காக என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி வேண்டுதல் செய்கிறோம். அதே போல் நம்ம இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த அந்த பாரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் நிறைய பேர் ஏனோ தானோ வாழ்கிறவங்களும் உண்டு. அன்பானவர்களே, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைத்தால் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறது. நம்பிக்கை இம்மைக்காக மாத்திரம் இல்லை. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டா எனக்கு வீடு கிடைக்கும், துணி கிடைக்கும், எனக்கு சாப்பாடு கிடைக்கும், அது கிடைக்கும். ஏதாவது ஒரு வழியில் 3 நேரம் சாப்பிடலைன்னாலும் ஒரு நேரம் சாப்பிட்டா கூட போதும் இல்லையா? இல்லைன்னா கூட
ஆண்டவர் எப்படியாவது நடத்துவார். ஆனால் உலகத்தின் காரியங்களுக்காக இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மற்றரை பார்த்திலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆகையினால ஆண்டவரை நம்புறது உலகத்துக்காக மாத்திரம் இல்லை, எனக்கு ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார், ஒரு பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நமக்கு வைத்திருக்கிறார். கடந்த நாளிலே நாம் தியானித்தோம், வேத வசனத்தை கடைப்பிடிப்போருக்கு என்னது கிடைக்கும்? முதலாவது பாயிண்ட் நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைக்கு தியானித்தோம். அன்பானவர்களே, அப்படி அந்த நித்திய ஜீவனுக்காகத்தான் நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாம் கிடைக்கும், ஆனால் நித்திய ஜீவனை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் உள்ள நம்பிக்கை, அதில் உள்ள சந்தோஷம் அன்பானுள்ளே. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கஷ்டம்தான், பாடுகள் தான். யாரு தான் நிலைத்து நிற்பான்னு தெரியாது. அப்படிப்பட்ட பயங்கரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால தான் அப்போஸ்தலர் 14:22 பார்க்கிறோம், சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். அநேக உபத்திரவங்கள் மூலமாகத்தான் எங்கே போக முடியும்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்கு போனோன்னா லேசாக எல்லாம் போக முடியாது. அன்பானவர்களே, எல்லாருக்கும் கரும்பு சாறுனா நல்லா பிடிக்கும்ல, எல்லாருக்கும் லட்டுன்னா பிடிக்கும் இல்லையா? அந்த கரும்பு சாறு, கரும்பை பார்த்துட்டே இருந்தால் சாராட்டு போக முடியாது. அது நல்ல அந்த மிஷினில் கொடுத்து நல்ல அது அரைச்சி புளியப்பட வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன உபத்திரவம் இருக்குது, அதுக்கு ஒரு பாடு இருக்குது, நசுக்கப்பட வேண்டும். அதே போல் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுக்கு சில பாடுகள், சில கஷ்டங்கள். தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில கஷ்டங்கள், சில சிக்ஷைகள், சில பாடுகள். அன்பானவர்களே, நாம் அதை என்ன செய்ய வேண்டியது இருக்குது? சகிக்க வேண்டியது இருக்கிறது. நம்ம சகித்து தான் ஆகணும். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? சகித்தாக வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் ஏராளமான பாடுகள். ஆகையினால நாமும் அந்த பாடுகளில் சற்று நம்ம என்ன செய்கிறோம்? பங்கெடுக்கிறோம். சில உபத்திரவங்கள் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். சில உபத்திரவங்கள் சின்ன உபத்திரவம் இல்லை. ஏசப்பா பயங்கர பாடுபட்டனால தான் இந்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கும் கிடைத்தது. லேசாக கிடைக்கல, சிலுவையின் பாடு. பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் பார்த்தால், ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த நாட்களில் ஒரு பாவத்துக்கு பரிகாரம் மிருகங்களை அடித்து இரத்தஞ்சிந்த வைத்து அவைகளை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வந்து சுட்டரிக்கிறார்கள். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தை யாருக்காக சிந்தினார்? நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை பரிசுத்த ஜனமாக மாற்றும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் என்ன செய்தார்? பாடுபட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பயங்கர பாடு, அந்த சிலுவையின் பாடுகளை நம்ம வாயினால் சொல்லி முடியாது.
அது கடினமான ஒன்று. அவ்வளவு பாடுபட்டு அவர் சிலுவையில் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து இன்று உயிரோடு இருக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தம்தான் நம்மை ரட்சித்திருக்கிறது. அவருடைய பரிசுத்த இரத்தம்தான் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நான் கேள்விப்படலை, இன்றைக்கு தான் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிகிறேன் என்று ஒரு டிவி மூலமாக ஒரு சகோதரனாவது சகோதரியாவது கேள்விப்பட்டால், இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்ய அவருடைய பரிசுத்தமான நம்மை சுத்திகரிக்கிறது. ஒருவேளை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பாடு தீரல்ல அப்படின்னு இருந்தால் கூட சோர்ந்து போகாதுங்க. கர்த்தருக்குள்ள நீங்கள் என்ன செய்யுங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொன்னார்களாம். அநேக உபத்திரவங்கள் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இயேசுப்பட்ட பாடுகளின் நிமித்தமாகத்தான் அவர் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நமக்கு இலவசமாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இலவசமாக அவருடைய ராஜ்யத்திலே பங்கெடுக்க நமக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் படுகிற பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவேளை இல்லை. ஒரு பக்தன் பாடுவார், இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமன் பானுள்ளே, இந்த உலக பாடு நம்ம என்ன செய்திடும்? இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடும்போது அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம இளைப்பாறலாம். ஆகையினால அவரவருக்கு நியமிக்கப்பட்ட பாடுகளை நம்ம சகித்து செல்ல வேண்டும். லூக்கா 14:27 சொல்லப்படுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீற்றனாய் இருக்க மாட்டான். இப்போ எனக்கு என்ன பாடுகள்? சிலுவைன்னு சொல்லும்போது அவர் தூக்கி சுமந்தது போல அல்ல, ஒரு சின்ன சில்லற உபத்திரவங்கள். அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவை. சிலுவைங்கிறது பாடு. ஆனால் அந்த காலத்தில் ரோமர் ஆட்சி காலத்தில் இயேசு உண்மையாகவே சிலுவையை சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த சிலுவை நம்ம சுமக்கலை. அன்றாடக ஜீவியத்தில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பாடுகள், இதை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? பொறுமையோடு நம்ம சுமந்து செல்லும்போது தான் நாம் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறோம், அவருடைய சீஷராக நாம் இருக்கிறோம். ஆகினால அந்த சிலுவையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு சகித்து எடுத்து செல்ல வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லப்படுகிறது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆகையினால இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எதுவானாலும் நம்ம இதை சகிக்கிறதுக்கு அவரே ஒருவேளை இதில் 2 வித்தியாசம் இருக்குது. ஒரு வித்தியாசம் இருக்குது, நம்ம குற்றம் செய்து உபத்திரவப்பட்டு பாடுபட்டோன்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யணும்? என்ன குற்றங்கிறத கண்டுபிடிச்சி தேவ சமூகத்தில் அந்த குற்றங்களை அறிக்கை செய்து
அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். குற்றம் செய்யாமல் பாட அனுபவிக்கிறவங்க அதை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதற்காக இந்த உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். என்ன கஷ்டங்கள் பாடுகள் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஏன்னா இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் எல்லாரும் குடும்ப வாழ்க்கையும் கொஞ்ச காலம்தான். எல்லாரும் அவருக்கு வருகை மட்டும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அப்படியே இருக்க கர்த்தர் சித்தமானா இருப்பாங்க. எது முந்தியோ தெரியாது நம்ம. ஆனால் அதுக்காக நம்ம நித்திய ஜீவனை இழக்க முடியுமா? ஆகினால சில உபத்திரவங்கள் மூலமாக தாவீது திருப்பியும் அந்த வசனம் வருது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, இதனால் நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இவ்வுலக பாடுகளிலே நாம் பின்வாங்கி போனோம் என்றால் அந்த நித்திய ஜீவனை இழந்து விடுவோம். ஆகையினால ரோமர் 15:13 பாருங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று. பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கை முழுவதுமே பாடுகள் தான். பாடு நிறைந்த வாழ்க்கையாக இருந்ததால தான் யாருமே இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு என்று சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்யும் போது தேவ பலன் கிடைக்கிறது. எதை குறித்தும் நம்ம பெரிய பாரப்பட மாட்டோம். ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. முத்திரையாக பெற்ற கடைசி நாட்களிலே முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது என்று கடந்த நாளிலும் கூட நாம் தியானித்தோம். கசப்பான வாழ்க்கைகள், விரோதங்கள், சண்டைகள், மன்னிக்க முடியாத தன்மைகள் போன்ற காரியங்கள் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து துக்கப்படுகிறார். ஆகையினால எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிற தேவன். ஆகையினால அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது அவருடைய பலத்தினாலே நாம் என்ன செய்கிறோம்? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் வாழ முடியும். நம்ம விசுவாசம்தான் பெருசு. இதை நம்ம சொல்லிட்டோம், வாசித்தோம், பேசினோம், தியானித்தோம். 1 பேதுரு 1:8 சொல்லப்படுகிறது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். நம்ம காணல இல்லையா? பரலோராஜ்யத்தையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. அந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு இருதயத்தில் ஒரு சந்தோஷம், நமக்குள்ளே ஒரு ஆனந்தம், நம்முடைய பாரங்கள் நம்மை விட்டு போகிறது. காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கனால சொல்லி முடியாத சந்தோஷம், நிறைவான சந்தோஷத்தால் நாம் நிரப்பப்படுகிறோம்.
ஆண்டவர் நம்மை அவிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். சொல்ல முடியாத சந்தோஷம். அது என்னது? ஆத்ம ரட்சிப்பு. ஆத்ம ரட்சிப்பு. இன்றைக்கி ஆத்மாவில் விடுதலே இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. துதிக்க முடியலை. எவ்வளோ பேருக்கு ஆண்டவரை துதிக்க முடியலை. அவங்க வியாதியை துதிக்க முடியாமல் தடுக்குது. இல்லைன்னா இழப்புகள் அவரை துதிக்க முடியாமல் தடுக்குது. அன்பானவர்களே, எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. எதை குறித்தும் கவலைப்படாதுங்க. கொஞ்ச கால வாழ்க்கை, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக நம்ம கஷ்டப்பாடுகளை சகித்து முன்னேற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினால இந்த கொஞ்ச காலம் பாடுகளை பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தருக்குள்ளே எப்பவும் நீங்கள் எப்படி இருக்கணும்? சந்தோஷம் உடையவர்களாக இருக்கணும். இல்லை, அருமையாக பக்தன் பாடுகிறார். கொஞ்ச காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தே ஆனந்த கண்ணீர் வடித்தே எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக இயேசு நம்மை ரட்சிக்கும்படியாக, இயேசு தமது ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக தன்னையே ஜீவ பலியாக மரிக்க, தன்னை சிலுவையில் மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தாரே. அதனால் தானே இன்றைக்கு நம்ம நிற்கிறோம். அதனால் தானே இன்றைக்கு அவரை துதிக்கிறோம், அவரை பாடுகிறோம். அன்பானவர்களே, கொஞ்ச காலம் கிறிஸ்துவுக்காக. உங்கள் குடும்பத்தில் கஷ்டமா? உங்கள் குடும்பத்தில் நஷ்டமா? உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளா? நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க. தேவனை நம்பி சார்ந்திருங்க. இயேசு உங்களை விடுவிப்பார். இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் வாருங்க. கண்ணீரோடு வாங்க. ஆண்டவர் உதவி செய்வார். என்னுடைய கணவர் பிள்ளைகளெல்லாம் இறந்து நான் தனிமையாக இருக்க நேரத்தில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதிலும் கரநீட்டி என்னை அன்போடனைத்து தாய் போதித்தார். ஏனென்று கேட்டார், அன்போடனைத்தார், ஆற்றி தேற்றினார். தேவ சமூகம் வந்தேன், தேவைகளை சொல்ல வந்தேன். ஏனென்று கேட்டார், அன்போடனைத்தார், ஆற்றி தேற்றினார். ஆமன் பானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் வாருங்க. ஆற்றி தேற்றுகிற தேவன், கண்ணீரை துடைத்து நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்து. என்னை ஆறுதல் படுத்திய தேவன் உங்களையும் ஆறுதல் படுத்தி வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன். இந்த நேரத்தில் யாராவது வேதனையோடு உபத்திரவங்களை தாங்க முடியாமல் கஷ்டத்தோடு இருப்பார்களானால் ஆண்டவருடைய பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற்றி ஆண்டவர் விடுதலை அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும். என்ன சூழ்நிலையில், என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கில் எப்படி இருந்தாலும் ஆற்றி தேற்றுகிற ஒரு தேவன் நீர்தான். உம்முடைய வசனத்தாலே அவங்க போஷிக்கப்படட்டும், உம்முடைய வசனத்தாலே குணமாக்கப்படட்டும். உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும்.
விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை தருகிறோம், தாழ்த்தி தருகிறோம், பொறுப்படுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.